ஆஃப்டர் மேரேஜ் நமக்கு பிடிச்சதை செஞ்சு சாப்பிட்றோமோ இல்லையோ, நம்ம கட்டுனதுக்கோ நம்ம பெற்றதுக்கு என்ன பிடிக்குதோ அதே தான் வந்துட்டு நம்ம செஞ்சு கொடுத்துட்ருப்போம். எப்படி சொல்கிறது, மேரேஜுக்கு முன்னாடி நம்ம கிச்சன் பக்கமே எட்டி பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறமா கிச்சனே கதின்ற மாதிரி தான் சுற்றிட்டுருப்போம். சரி, நம்மளும் வந்துட்டு இந்த நெட்டை பார்த்து கற்று அதை செய்வோம் இதை செய்வோன்னு எல்லாம் பயங்கரமாக வெரைட்டியாக செஞ்சு கொடுத்துட்ருப்போம். வந்துட்டு சொல்லுவாங்க என்னென்னா, நம்ம மேரேஜுக்கு முன்னாடி வந்துட்டு நான் இந்த மாதிரியெல்லாம் சாப்பாடு சாப்பிட மாட்டேன், நான் எங்கள் வீட்டிலலாம் வெரைட்டியாக தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, என்னதான் வெரைட்டியாக சாப்பிட்றீங்க, நம்ம அதையாவது கற்றுக்கிட்டு எங்களை இம்ப்ரெஸ் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டால், வெரைட்டி ரைஸ் வந்துட்டு என்னென்ன சாப்பிடுவீங்கன்னு கேட்கும்போது சொல்லுவாங்க பாருங்கள், டொமேட்டோ ரைஸா, அப்புறம் லெமன் ரைஸு, புளி சாப்பாடு. சரி, இதுக்கு சைட் டிஷ்ஷாக ஏதோ வகை வகையாக செஞ்சு தந்துருப்பாங்கன்னு பார்த்தா அவிச்ச முட்டை, பொரிச்ச முட்டை, ஆம்லெட்டு. நம்ம இங்கே மெனக்கெட்டு காலையில் ஒரு டிஃபனு, மத்தியானம் சாப்பாட்டுக்கு பொரியல், ரசம், குழம்பு, அது போக நைட்டு வந்துட்டு மத்தியானம் வச்சுட்டு சாப்பிட மாட்டாங்க, ஏன்னா நைட்டு வேறு தனியாக உட்காந்து செஞ்சுட்டு இருக்கோம். அப்போ நம்மளும் இவ்வளோ நேரம் லூசுத்தனமாக 3 நேரமும் தனித்தனியாக செஞ்சுக்கிட்டு இருந்தோமோ, பேசாமல் ஒரே வேலையாக டொமேட்டோ ரைஸ்ன்னு காலையில் கிளறி வச்சு அது கூட ஒரு முட்டையை போட்டு வச்சு விட்டுருக்கணுமோ.